ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் நிறுவனத்தில் மதிய உணவாக பிரியாணி சாப்பிட்ட 10 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம். 10 பேர் கவலைக்கிடம்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இதனுடைய முழு பின்னணி என்ன நடவடிக்கை தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கு? இது சம்பந்தமா விரிவா பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் டிஎஸ் என்ற கார்பரேட் கார் கேபிள் தயாரிக்கும் நிறுவனம் அமைந்துள்ளது. இந்நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தன்வி புட்ஸ் என்கின்ற நிறுவனம் தினசரி உணவு வழங்கி வருகிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் அசைவ உணவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும். வழக்கம் போல் இன்றும் மதிய உணவு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக மதியம் 12 மணி அளவில் முதல் பேட்ச் பெண் தொழிலாளர்கள் பிரியாணி பரிமாறப்பட்ட போது அதிலிருந்த சிக்கன் துண்டுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசப்படுவதாக கூறியுள்ளனர். இது குறித்து அதிர்ச்சி அடைந்த பெண் தொழிலாளர்கள் கேட்டரிங் ஊழியர்களிடம் உடனடியாக புகார் தெரிவித்துள்ளனர். அதனால் அந்த புகாரை அலட்சியப்படுத்தி கேட்டரிங் ஊழியர்கள் பிரியாணியில் இருந்த சிக்கன் துண்டுகளை மட்டும் அவசரமாக அப்புறப்படுத்தி அதே பிரியாணியை அடுத்த பேட்ச், அதாவது 12:30 மணிக்கு சாப்பிட வந்த தொழிலாளருக்கு பரிமாறியுள்ளனர். இதற்கிடையே முதலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து கடுமையான வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டு ஒவ்வொருவராக மயங்கி விழுந்தனர். இதனால் நிறுவன வளாகத்திற்குள் பெரும் பதற்றமும் கூச்சலும் ஏற்பட்டது. உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தற்போது வரை 90க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடுமையான பாதிப்புக்குள்ளான 10 பெண் தொழிலாளர்கள் மட்டும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேட்டரிங் நிறுவனத்தின் இந்த அலட்சிய போக்கு குறித்து தொழிலாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது போலீசார் இது குறித்து தீவிரமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பத்மநாபன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.